ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பீமா, ஸ்ரீகுமரன், போத்தி சொர்ணமகள் இது எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசனுக்கு தான் வந்து நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. இப்போயுமே வந்து ஒரு கம்பேரிசன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த கம்பேரிசன் வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேனல் வந்து போடுங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டிக்கும் போத்தி சொன்ன மகளுக்கும் உள்ள கிஃப்ட் வந்து போட்டிருக்கேன். ஸ்கீமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து மொத்தமாக என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் 3 வந்து டிவைடட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ணமகள், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பீமா, தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன். ஸோ இந்த 3க்கும் உள்ள சேமாக என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது போத்தி சொர்ணமகளில் வந்து ஒரு 3 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குங்க. 11 மந்த் சேவிங்ஸ் ஸ்கீமும், 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிஜிகோல்டு இது சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 3 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. இதில் பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து 3 சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. 11 மந்த் சேவிங்ஸ் ஸ்கீம், 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 3 ஸ்கீம் இருக்குது. அது இல்லாமல் வந்து கிராமுக்கு தனியாக, அமௌண்ட்டுக்கு தனியாக அப்படின்னு சேர்த்து தான் நான் வந்து 3 சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமில் வந்து கிராம் மட்டும்தான் வர வைப்பாங்க, அமௌண்ட் வந்து கிடையாது போத்தி சொர்ணமகளில். ஸ்ரீகுமரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்கீம் வந்து இருக்குது. இந்த ஸ்ரீகுமரன் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கீம் பற்றியுமே நான் சொல்கிறேன். இப்போ போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் சேவிங் ஸ்கீம் இருக்கா. இதில் வந்து 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பழையபடி பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஆர்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 50% இருந்துச்சு. இப்போயும் வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது, நோ வேஸ்டேஜ். 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் சேவிங் ஸ்கீமு. இதில் வந்து நோ வேஸ்டேஜ், செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. 18% வரைக்கும் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஸ்ரீகுமரில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் சேவிங் ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 75% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. மீதி வந்து 25% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 20% வந்து வேஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. எப்போயுமே வந்து 18% வரைக்கும் சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 20% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்கிறாங்க. இதே பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதுலேயுமே வந்து 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. இதில் வந்து ஸ்ரீகுமரில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. 80% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ வந்து கொடுப்பாங்க. மீதி வந்து ஒரு 20% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிஃப்ட் கிடையாது. அந்த கிஃப்ட்டுமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்கீமுக்கும் மட்டும்தான் கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸில் இருக்க ஸ்கீமுக்கு மட்டும்தான் வந்து 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான் வந்து கொடுக்குறாங்க. டிஜிகோல்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியல. அந்த டிஜிகோல்டு வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போவீங்களா, அப்போ ஜுவல்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கிஃப்ட் உண்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் என்ன மாதிரி கிஃப்ட்டு அப்படின்றது தெரியல. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து எல்லா ஸ்கீமுக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்குமே உண்டு. எல்லாத்துக்குமே வந்து காமனான ஸ்கீம் கிஃப்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் போத்தி சொர்ணமகளில் வந்து ஸ்கீமுக்கு வேறு கிஃப்ட்டு, அதே மாதிரி டிஜிகோல்டுக்கு வேறு கிஃப்ட்டு அப்படின்றத சொன்னாங்க. இப்போ ஸ்ரீகுமரிலையும் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கீம் போட்டிங்க, 11 மந்த் சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும், 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கீம் எந்த ஒரு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தாலுமே உங்களுக்கு கிஃப்ட்டும் உண்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டாக போத்தி சொர்ணமகளில் போட்டோம் அப்படின்னா 25,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டாக வந்து போடலாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதே ஓல்டு கோல்டு காயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா லிமிட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் காயின் கூட போடலாம், இல்லை உங்களுக்கு பழசு இருக்குது, நீங்கள் பழசெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட இந்த ஸ்கீமில் வந்து போடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் வந்து அமௌண்ட்டு கோல்டு ஸோ எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் கோல்டு அமௌண்ட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இவ்வளோ கிராம் தான் வைக்கணும், இவ்வளோ வெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லலை, இவ்வளோ அமௌண்ட் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஒரு 4 பவுனில் வந்து செயின் வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வந்து ரவுண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா
ஸோ 41 கிராம் 40 கிராம் வரணும் அப்படின்னா 39 கிராம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், மீதி 1 கிராம் வேணும் அப்படின்னா அந்த 1 கிராமுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 கிராம் சேர்த்து 40 கிராம். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்குவாங்க பீமாவில். இது பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு வந்து ஒரு 10 கிராம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 10,000. ஸோ 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து காயினுமே வந்து வைக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓல்டு கோல்டும் வைக்கலாம், காயினும் வைக்கலாம். ஆனால் எதுனாலுமே வந்து 10 கிராம் வந்து இருக்கணும். ப்ரீ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது, 11 மந்த் சேவிங் ஸ்கீமுக்குமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 6 மாதத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 9% வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். இதே 7 மாதன்றபோது உங்களுக்கு வந்து 10% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். 8 மாதன்றபோது 12% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதே 9வது மாதம்னு பார்க்கும்போது 14% வரைக்கும், 10வது மாதம்னு பார்க்கும்போது 16% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். 11 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது வந்து 11 மந்த் சேவிங் ஸ்கீமு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பாதியிலே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறீங்க, 6 மாதத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே 7th மந்த் பார்த்திங்க அப்படின்னா 60% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. 8th மந்த் பார்த்திங்க அப்படின்னா 70%, 9th மந்த் பார்த்திங்க அப்படின்னா 80%, 10th மந்த் பார்த்திங்க அப்படின்னா 90%, 11 மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் 20% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ க்ளோசிங் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும், ஃபுல்லாக வந்து கட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன் டைம்னாலும் சரி, 11 மந்த் சேவிங் ஸ்கீம்னாலும் சரி. ஆனால் போத்தி சொர்ண மகளில் வந்து பேமெண்ட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி மாற்றி கட்டலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டலாம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பேமெண்ட் வந்து இந்த மாதத்துக்கு வந்து கட்டலாம். ஆனால் ஸ்ரீகுமார்லேயும் அப்படி கட்டலாமா என்னென்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் கட்டல. இப்போ வந்து கட்டலாமா என்னென்னு தெரியல. ஸோ தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 11 மந்த் சேவிங் ஸ்கீமில் வந்து ஃப்ரீ க்ளோசிங் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமார்லேயும் வந்து ஃப்ரீ க்ளோசிங் வந்து பண்ண முடியாது. இப்போ போத்தி சொர்ண மகளில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டு கிராமு அப்படின்ற மாதிரி இருக்கும். போத்தி சொர்ண மகளில் வந்து கிராம் பேஸ் மட்டும்தான் வந்து கட்ட முடியும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தங்கமாகவே தான் வர வைப்பாங்க, அமௌண்ட்டாக வந்து வர வைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கும் வந்து பெனிஃபிட். இது கிராம் பேஸ் தான் பெஸ்ட்டு. ஆனால் பீமாவில் வந்து கிராம் பேஸும் வர வைப்பாங்க, அமௌண்ட் பேஸும் வர வைப்பாங்க. ஸ்ரீகுமாரில் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸும் உண்டு, அமௌண்ட் பேஸுமே வந்து ஸ்கீம் வந்து உண்டு, வர வைப்பாங்க. போத்தி சொர்ண மகளில் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் பிரான்ச் தான் வந்துருக்கு. ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா பிரான்ச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது போத்தி சொர்ண மகள் பார்த்திங்க அப்படின்னா நெல்லை, திருநெல்வேலியில் பார்த்திங்க அப்படின்னா டவுனில் இருக்குது, சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா குரோம்பேட்டையில் இருக்குது, திருச்சியில் பார்த்திங்க அப்படின்னா NSB ரோடில் வந்து இருக்குது, கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒப்பனக்கார வீதியில் இருக்குது, சேலமில் பார்த்திங்க அப்படின்னா ஓமலூரில் வந்து இருக்குது, திருவனந்தபுரம் பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகள் போத்தி ஜவுளி கடை இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே இருக்குது. இந்த ஊர்லலாம் வந்து போத்தி சொர்ண மகள் வந்து இருக்குது. ஸோ டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணாத காரணமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் அது இல்லை அப்படின்னால தான் வந்து போத்தி சொர்ண மகள் டிஜிகோல்டு வந்து அவ்வளோ ஃபேமஸாக தெரிய மாட்டேது. ஸோ தங்கமேல் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்சும் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகளில் தான் வந்து டிஜிகோல்டு வந்து நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ தங்கமயிலோட போத்தி சொர்ண மகள் டிஜிகோல்டு தான் வந்து நல்லாவே வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்குது நமக்கு. இதே பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பீமாலுமே வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸ்கீமுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்கீம் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து நான் திருநெல்வேலி பீமான்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மதுரை, மார்த்தாண்டம், நாகர்கோயில், திருநெல்வேலி, திருவனந்தபுரம், அடூர், ஆற்றிக்கால், பத்தனம்திட்டா, கசா ரோடு, போத்தன்கோடு, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இதே ஸ்கீம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவிங் ஸ்கீம் தான் உங்களுக்கும் இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் உள்ள ஆஃபர் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேன் நம்ம சேனலில். இதில் வந்து நிறைய ஆஃபர் வந்து பீமாவில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆஃபர்லாம் வந்து மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஊரில் இருக்கான்றது தெரியல. ஸோ நீங்கள் அந்த ஊரை வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க, இதே ஸ்கீம் தான் சிஸ்டர் அங்கேயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஊரை வந்து நான் நோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு ஆஃபர் போடும்போது இந்த மாதிரி திருநெல்வேலியில் இந்த ஆஃபர் இருக்குது, ஈரோட்டில் இந்த ஆஃபர் இருக்குது, சென்னையில் இந்த ஆஃபர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து உங்கள் ஊரில் இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாகவே வந்து நான் காமிச்சிடுறேன். அது நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கோல்டு, ஃப்யூச்சர் ப்ளஸ்ஸு. அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது.
ஸ்ரீகுமார்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரான்ச் இருக்குது. ஆனால் வந்து ஸ்கீமுக்கு பிரான்ச் வந்து ஸ்கீம் வந்து மாறுபடும். ஒரு ஸ்கீம் வந்து இப்படி இருக்கும், இன்னொரு ஸ்கீம் வந்து வேறு ஊரில் வந்து வேறு ஸ்கீம் இருக்கும். அதனால் பிரான்ச்சுக்கு வந்து ஸ்கீம் வந்து மாறுபடும். நான் வந்து சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் திருநெல்வேலியில் உள்ள ஸ்கீம் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதோட டீட்டெயிலான ஸ்கீம் பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் இன்னும் வீடியோ போடலை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் இந்த ஸ்கீம் இருக்குது, வேறு எதுலேயும் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஊரையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ஊரில் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மினிமம் ஸ்டார்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10,000. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பீமாலுமே வந்து 10,000 தான். இதில் மினிமம் பார்த்திங்க ஸ்ரீகுமார்லேயும் 10,000. போத்தி சொர்ணமகளில் வந்து 11 மந்த் ஸ்கீமோட நேம் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஸ்வர்ண சுபிக்ஷம். 1 டைம் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா சொர்ண விருச்சகம். பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கோல்டு ட்ரீ வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்கமாளிகளை வந்து 11 மந்த் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரக்ஷனா ப்ளஸ்ஸு 11 மந்த் ஸ்கீமு. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ண சுரப்பி. இது எல்லாத்துக்குமே வந்து ஆப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோரூம் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே டிஜிகோல்டில் இப்போ போத்தி சொர்ணமகளில் டிஜிகோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து போத்தி சொர்ணமகள் டிஜிகோல்டுன்னு டைப் பண்ணாலே வந்துடும். அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிகோல்டுக்கு வந்து கிஃப்ட்டுமே வந்து உண்டு. பீமா ஜுவல்லரிலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ஷோரூம் போய் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஸ்ரீகுமரன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து நம்ம பேமெண்ட் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். போத்தி சொர்ணமகளில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்ட முடியுமா அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வந்து முன்னாடியே கட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பீமாவில் வந்து கட்ட முடியும், ஸ்ரீகுமர்லேயும் கட்ட முடியுமா என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஷாப்லலாம் வந்து பேமெண்ட் வந்து முன்னாடியே கட்டலாம் அப்படின்னா மலபாரில் வந்து கட்டலாம், தங்கமயிலில் வந்து கட்டலாம், பீமாவில் கட்டலாம், நெக்ஸ்ட்டு ஜாய் அலுகாஸில் வந்து கட்டலாம். ஸோ வேறு எதுவும் இதில் தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். வேறு ஏதாவது ஸ்கீமை பற்றி சொல்லணும் அப்படின்னாலுமே எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கம்பேரிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் நீங்கள் கேட்ட வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசன் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மற்றவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடிச்செடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.